புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 36 தொடக்கம் 40. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. சிந்தனை: சிமியோனைப் போலவே அன்னாவும் எருசலேமின் விடுதலைக்காக காத்திருந்த ஒருவராவார். இவரும் இறைவாக்கினர்களின் வாக்குறுதிகளை நம்பி மெசியாவின் ஆன்மீக மீட்பை புரிந்து கொண்டு அவரது வருகைக்காக காத்திருந்த இஸ்ரேலின் உண்மையான மீதமானோரில் ஒருவராவார். அன்னா கோவிலை விட்டு நீங்காமலும் அல்லும் பகலும் நோன்பிருந்து இறைபணி செய்து வந்ததாலும் கடவுளின் குரலுக்கு தன்னை இசைவுபடுத்தி வைத்திருந்தார். அவருடைய ஆழமான செப வாழ்வு தூய ஆவியாரின் தூண்டுதலை உணரக்கூடியதாக ஆக்கியது. சிறப்பாக குழந்தை இயேசு தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மகிமையின் நாளை அவர் இவ்வாறே உணர்ந்து கொண்டார். சிமியோனின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் பின்பு அன்னாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் மரியாவும் யோசேப்பும் எவ்வாறு பதிலளித்திருப்பார்கள்? அவர்கள் குழந்தையை காணிக்கையாக அர்ப்பணிப்பது என்பது வழமையாக நடைபெறும் ஒரு நிகழ்வுதானே என்று எண்ணியிருக்கலாம். ஆயினும் சிமியோன், அன்னா இவர்களின் தீர்க்க தரிசன வார்த்தைகளில் காணப்பட்ட மகிழ்ச்சியும் தங்கள் குழந்தையின் அடையாளம் மற்றும் அக்குழந்தையின் பணியின் மறைவுண்மைகள் என்பன பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். சிமியோன் அன்னாவை போல இன்று உண்மையுள்ள மீதமானோரின் ஒரு பகுதியாக இருக்க நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த உலகை பீடித்துள்ள குழப்பமும் ஒழுக்கக்கேடும் இலகுவில் சோர்வையோ கோபத்தையோ ஏற்படுத்தக்கூடும். இந்த கொந்தளிப்புகள் எமது வீடுகளுக்கு அருகில், எமது குடும்பங்களுக்குள் அல்லது சமூகங்களுக்குள் இருக்கும் போது அது இன்னும் பெரும் சவாலாக மாறும். இவற்றின் மத்தியிலே நற்செய்தி காட்டும் அன்னாளின் வாழ்வு எவ்வாறு வாழ்வது என்பதற்கு ஒரு வலிமையுள்ள மாதிரியாய் எமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்மில் பெரும்பாலானோர் இரவும் பகலும் தேவாலயத்தில் தங்கி நோன்பிருந்து செபிக்க முடியாவிட்டாலும் நாம் அனைவரும் தூய ஆவியாரை நம்முள் சுமந்து நமது உள்ளங்களை கடவுளின் ஆலயங்களாக மாற்ற அழைக்கப்பட்டுள்ளோம். அன்னாவின் செப வாழ்வை நாம் பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இன்று சிந்திப்போம். அவருடைய வாழ்வை பின்பற்றுவதன் மூலம் நாமும் கடவுளின் குரலுக்கும் தூய ஆவியானவரின் தூண்டுதலுக்கும் செவிசாய்க்க முடியும். அப்போது மெசியா பல வழிகளில் எம்மிடம் வருவதையும் எங்களை சுற்றி இருப்பதையும் கண்டுகொள்ள முடியும். இந்த அருள் தீமைகளையும் சவால்களையும் வெற்றி கொள்ள எங்களுக்கு வலிமையை தரும். அவருடைய ஆறுதலையும் மீட்பையும் எதிர்பார்த்திருக்கும் உண்மையான மீதமானவர்களின் உறுப்பினர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள முடியும். செபம். ஆண்டவரே, உமது ஆறுதலுக்காக காத்திருப்போரின் உண்மையான உறுப்பினர்களாக எங்களையும் ஆக்கிக் கொள்ளும். ஆமென்.